பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு நேரடி யுத்தம் இந்த நிமிடமும் ஆரம்பமாகிவிடுமாக என்று அச்சப்படுகின்ற அளவுக்கான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் வட அட்லாண்டிக் கடலில் இடம்பெற்றது. ரஷ்யாவின் கொடியுடன் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ரஷ்ய போர்க்கப்பலின் பாதுகாப்புடன் பயணித்துக் கொண்டிருந்த மெரினெரா என்கின்ற பாரிய எண்ணெய் கப்பலை நடுக்கடலில் வைத்து அமெரிக்க படைகள் கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருந்தது. இரண்டு வல்லரசுகளின் படைகள் நடுக்கடலில் ஒன்றையொன்று முகமுகமாக சந்தித்துக் கொண்ட தருணம். இந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் என்ற படபடப்பான மணித்துளிகள். யாராவது ஒரு தரப்பு ஒரு சிறிய வேட்டை தீர்த்துவிட்டால் கூட மிக பயங்கரமான உலக யுத்தம் ஒன்றை ஏற்பட்டு விடுகின்ற அளவுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. வெனிசுவேலா மீதான அமெரிக்க தாக்குதலின் இரண்டாம் கட்ட நடவடிக்கை என்று கூறப்படுகின்ற ரஷ்ய கப்பல் மீதான அமெரிக்க படையின் அந்த நடவடிக்கை பற்றியும் அமெரிக்காவினது அந்த படை நடவடிக்கையினால் ஏற்படக்கூடியதான பின்விளைவுகள் பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கப்பல் விவகாரம் நேற்றைய தினம் திடீரென்று ஏற்பட்ட ஒரு இழுபறி அல்ல. கடந்த 2 வாரங்களாகவே இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற இழுபறி வெனிசுலாவை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் முற்றுகைக்குள் அமெரிக்கா வைத்திருந்த நிலையில் வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் ஏற்றுவதற்காக அங்கு சென்ற மிக பெரியதொரு எண்ணெய் தாங்கி கப்பல் தான் அது. அப்பொழுது அந்த கப்பலின் பெயர் மெரினெரா அல்ல, அப்பொழுது அந்த கப்பலின் பெயர் பெல்லாவன். 2 வாரங்களுக்கு முன்னர் அந்த கப்பல் ரஷ்ய கப்பலாகவும் இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஈரானுடன் சட்டவிரோதமாக எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பெயரில் 2024ஆம் ஆண்டு இந்த கப்பலை அமெரிக்கா தடை செய்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. டிசம்பரில் இந்த கப்பலை அமெரிக்க கரையோர காவல்படை கண்காணிக்க ஆரம்பித்த போது அது ஒரு ஸ்டேட்லெஸ் கப்பலாக, அதாவது எந்த நாட்டினதும் கப்பலாக அல்லாமல் தான் அந்த கப்பல் அப்பொழுது இருந்திருக்கின்றது. அந்த கப்பலை சட்டவிரோதமாக ஈரானுக்கு எண்ணெய் கடத்துகின்ற ஒரு கப்பலாக அடையாளப்படுத்தி இருந்த அமெரிக்கா அந்த கப்பலை வெனிசுவேலாவில் இருந்து எண்ணெய் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிக்காதது மாத்திரமல்ல, அமெரிக்காவின் கண்களை பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து திரும்பிச் செல்ல முற்பட்ட அந்த கப்பலை அமெரிக்க படைகள் பின்தொடரவும் ஆரம்பித்திருந்தன. அதுவரை பெல்லாவன் என்ற பெயரில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த கப்பல் திடீரென்று தனது பெயரை மெரினெரா என்று பெயர் மாற்றிக் கொண்டது. ரஷ்யாவின் கொடியையும் கப்பலின் வெளிப்புறத்தில் வர்ணம் தீட்ட ஆரம்பித்தது. அதேவேளை அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ரஷ்யா தனது அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றையும் யுத்த கப்பல் ஒன்றையும் அட்லாண்டிக் கடலுக்கு அவசரமாக அனுப்பியும் வைத்திருந்தது. இந்த பின்னணியில் தான் அமெரிக்க படைகள் அதிரடியாக அந்த கப்பலை நேற்றைய தினம் கைப்பற்றியிருந்தார்கள். ஐஸ்லாந்துக்கு தெற்காக 190 மைல்கள் தூரத்தில் வட அட்லாண்டிக் கடற்பரப்பில் வைத்து அந்த கப்பலை அமெரிக்க படைகள் கைப்பற்றின. பெயர் மாற்றினார்கள், பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் வெனிசுவேலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கினார்கள் போன்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சர்வதேச நீர்ப்பரப்பில் வைத்து அமெரிக்க படைகள் அந்த கப்பலை வலிந்து கைப்பற்றிய போது அது ஒரு ரஷ்ய கப்பல் என்பதும், ரஷ்ய கடற்படையின் பூரண பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த கப்பலை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கின்றது என்பதும் தான் இங்கு குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே ரஷ்ய கடற்படையுடன் ஒரு மோதல் ஏற்படுகின்ற பட்சத்தில் அந்த மோதலை மிக கடுமையாக நடத்துகின்ற முடிவுடன் தான் அமெரிக்க படைகள் அந்த கப்பல் மீதான நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது.
AC-130 கோஸ்ட் ரைடர் என்கின்ற அமெரிக்க வான்படையின் பாரிய யுத்த விமானம், நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய P-8 பொசைடன் சப் ஹண்டர் ஏர்கிராப்ட் மற்றும் F-35 போன்ற விமானங்கள் உட்பட அமெரிக்காவின் பெரும் படைப்பலம் அங்கு பிரயோகிக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நைட் ஸ்டால்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க ராணுவத்தின் 160வது ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஏவியேஷன் ரெஜிமெண்ட் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும், அமெரிக்காவின் சிறப்பு அதிரடி பிரிவான US நேவி சீல் உலங்கு வானூர்திகளில் இருந்து அந்த கப்பலில் இறங்கி அந்த கப்பலை கைப்பற்றியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க படைகளின் அந்த நடவடிக்கைக்கு பிரித்தானிய படைகளும் உதவிகள் புரிந்ததாகவும் கூறப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி சொஃபியா என்ற மற்றொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் கரேபியன் கடற்பரப்பில் வைத்து நேற்றைய தினம் கைப்பற்றியுள்ளன. சர்வதேச தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகின்ற எண்ணெய் வர்த்தகத்தை தடுக்கும் நோக்கத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா கூறுகின்றது. கடுமையான கண்டனத்துடன் தனது கப்பல் கைப்பற்றப்பட்டதை வேடிக்கை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருந்த ரஷ்யா, அமெரிக்கா தான் இந்த பூமி பந்தின் ஒரே வல்லரசு என்பதை மற்றொரு தடவை மௌனமாக அங்கீகரித்து விட்டிருக்கின்றது. கடற்சட்டங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 1982 ஆண்டு உடன்படிக்கையின்படி ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்டு அந்த நாட்டின் கொடியுடன் சர்வதேச கடற்பரப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு கப்பலை எந்த ஒரு நாடும் இடைமறிக்க கூடாது. அப்படி செய்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு வகை கடற்கொள்ளையாகவே பார்க்கப்படும். ஆனால் அந்த காரியத்தை செய்தது அமெரிக்கா என்பதால் அதற்கு நடைமுறைகள், உலக நியதிகள் என்று எதுவுமே கிடையாது. கடற்சட்டங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 1982 ஆண்டு உடன்படிக்கையில் அமெரிக்கா கைச்சாத்திடவில்லை என்பது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையின் பல உடன்பாட்டு பிரிவுகளில் இருந்து அமெரிக்கா விலகப் போவதாகவும் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். 66 சர்வதேச கட்டமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகப் போகின்றதா? அண்மை காலமாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற நகர்வுகள், அமெரிக்க அதிபர் மேற்கொண்டு வருகின்ற பிரகடனங்கள், மற்றைய உலக நாடுகளின் அசாத்திய மௌனங்கள், இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இனி வருகின்ற காலம் என்பது அமெரிக்கா மாத்திரம்தான் ஐக்கிய நாடுகள் சபை, டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரம்தான் உலகின் ஒரே ஒரு நீதிபதி, அமெரிக்க படைத்துறை மாத்திரம்தான் உலக போலீஸ்காரன், இப்படித்தான் உலகம் இனி இயங்கப் போவது போல இருக்கின்றது. காலமானி மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.